இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதிய வகையான புகைப்படத்துடன் கூடிய சாதி சான்று எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnecava.tn.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்இஜின்னு சொல்லி வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பயனாளர் உள்நுழைவுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்வீசஸ்னு வரும். அதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து செகண்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், உங்களுடைய பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் தேவைப்படும் சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹60 பே பண்ணு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிஜிஸ்டர் கேட்னு சொல்லியிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி கேட் நம்பர் இருந்தால் கேட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திருமதியா எதுவாக செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அப்ளிகேண்ட் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேண்ட் நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பேர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ் என்டர் பண்ணுங்கள். பாலினம் கேட்டிருப்பாங்க. மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா, செப்பரேட்டரா, அன்மேரிடா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர்னா ஃபாதருடைய டீட்டெயில்ஸ், மதர்னா மதருடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதருடைய நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணணும், தமிழில் என்டர் பண்ணணும். மதருடைய நேம் இங்கிலீஷில் என்டர் பண்ணணும், தமிழில் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கம்யூனிட்டி என்னவா செலக்ட் பண்ணுங்கள். பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்குபேஷன் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டா அல்லது ப்ரொஃபஷனல் ஒர்க்கரா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் நேம் வந்து கடைசியாக செலக்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ண பிறகு ஸ்ட்ரீட் நேம், பிளாக் நேம், பில்டிங் நம்பர், ஃப்ளாட் நம்பர், பின்கோட் நம்பர் இந்த மாதிரி கரண்ட் அட்ரஸ் என்னவோ ஃபுல்லாக டிடிசியும் என்டர் பண்ணுங்கள். பர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸ் சேம் இருந்தால் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் ஆப்ஷன் டிக் பண்ணாலே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிடும். கரண்ட் அட்ரஸ் வேறு, பர்மனன்ட் அட்ரஸ் வேறுனா பர்மனன்ட் அட்ரஸ் தனியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேம், பிளாக் நேம், பின்கோட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ண பிறகு பேங்க் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டு ஆட் பண்ணலாம், இல்லைனா ஆட் பண்ண தேவையில்ல. எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். கேன் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இதிலே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ண கேன் நம்பர் அல்லது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும்.
கேன் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், டேட்டா ஃபாதருடைய நேம், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். அதை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிடும். வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட ஆதார் நம்பர் மற்றும் டேட்டா பற்றி என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்முடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபாதருடைய கம்யூனிட்டி என்ன, மதருடைய கம்யூனிட்டி என்ன, ஃபாதருடைய கேஸ்ட் என்ன, மதருடைய கேஸ்ட் என்ன, அதெல்லாம் செலக்ட் பண்ணோம். நீங்கள் ஃபாதர் மதருடைய கம்யூனிட்டி கேஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன செலக்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பேருடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கேஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி, ரெக்வஸ்டட் கேஸ்ட் ரெண்டுமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாகவே என்ன கம்யூனிட்டி செலக்ட் பண்ணணும் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஆன்லைனில் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் ஆஃப்லைன் எடுத்திருந்தால் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வரும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். அடுத்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். அடுத்ததாக ஃபாதர் அல்லது மதருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். கடைசியாக டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். டவுன்லோட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் மட்டும் என்டர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு மீடியா பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அடுத்ததாக வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 2 என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலாம். டாக்குமெண்ட் 3 செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் 4 வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ண பிறகு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு 60 rupees அமௌண்ட் பே பண்ண பிறகு உங்களுக்கான ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அதிலே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆன பிறகு ஆன்லைன் மூலமாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.